purplestream.com கல்யாணம் காது குத்து கெடா விட்டு இதுக்கு எல்லா சொந்தங்களும் வர முடியலையா? கவலையே வேணாம். இவங்ககிட்ட போங்க, உங்கள் ஈவெண்ட்டை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்க்க ஏற்பாடு செஞ்சுருவாங்க. சூப்பரான ஒரு இது, ட்ரை பண்ணி பாருங்கள். சேதுபதி, விஜய் சேதுபதியினுடைய போலீஸ் படம் அப்படிங்கிறப்ப என்ன, ஒரு 10 சிம்மோ இருக்கும், சேசிங் இருக்கும், இவர் சண்டை போடுவார், ஏதோ மொக்கையாக பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போய் எல்லோரும் உட்காந்தோம், நான் உள்பட. உள்ளே போய் பார்த்தா ஒரு சென்சிபிளான ஒரு படம். அதற்கு மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது வந்து, ஒன்று, சேதுபதியினுடைய சினிமா அனுபவம். ஒரு சின்ன குறும்படத்திலிருந்து இத்தனையோட ஒரு சைடு ரோல்லேருந்து மேலே வந்ததுங்காட்டிக்கு அவருக்கு நல்ல கதை, நல்ல படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த டேஸ்ட் இருக்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது, அருண்குமார் அப்படிங்கிற அந்த டைரக்டர், இந்த படத்தினுடைய டைரக்டரோட சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது, அதாவது மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டினஸை எடுத்து தமிழில் இருக்கிற அந்த மசாலாவையும் எடுத்து ரெண்டையும் கலந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த படத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணி மாஸ் படம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனே வந்து அப்டேட் பண்ணி விட்டுருக்கிறார் அருண்குமார் அவர்கள். வாழ்த்துக்கள். நான் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஏன்னா எந்த அவசரமும் படாமல், வில்லன்கள்லாம் வந்து லவோ திவோன்னு வந்து சுமோவில் வந்து கத்தாமல், சுமோ பறக்காமல், வில்லத்தனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நடுங்க வைக்கும் வில்லத்தனம். ஐயோ இவங்களுக்கு என்ன ஆக போகுது, அடுத்த சீனில் வந்து செத்து போயிடுவாங்களா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம அந்த வில்லத்தனத்தை காட்டி, அதே சமயம் போலீஸ் அப்படிங்கிறவருடைய அந்த பவர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் காட்டுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கண்டிப்பாக ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர், விஷயம் தெரிஞ்ச டைரக்டர் மட்டும்தான் வந்து இதை பண்ண முடியும். அதாவது போலீஸ் படம் அப்படின்னா வந்து வெறும் சேசிங்கு, வெறும் சண்டை, வெறும் வந்து இந்த கை வந்து தெரிகிற அளவுக்கு வந்து ஆர்ம்ஸ் தெரிகிற அளவுக்கு வந்து இறுக்கமான சட்டை இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண போலீஸாக இருந்தாலும் அந்த போலீஸ்காரனுக்கு இருக்கிற அந்த புத்தி கூர்மையை வந்து டைரக்டர் அருண்குமார் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த துப்பாக்கி லோட் ஆகிற போது பார்த்திங்கன்னா ஒரு சீன் ஒன்று வரும், ஒரு துப்பாக்கி வந்து தெரியாதனமாக வெடிச்சிடும். அது எப்படி வந்து வெடிச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனை விஜய் சேதுபதியே பண்ணுவார். அப்போ தான் வந்து டைரக்டருடைய அந்த அறிவாளித்தனம், அதாவது அறிவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணாமல் போலீஸ் அப்படிங்கிறவன் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து காட்டுகிற அந்த ஒரு சீன்லேயே அருண்குமார்னுடைய அந்த டீட்டெயிலிங், அந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருது. இதே மாதிரி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஷனில் என்னென்ன நடக்குமோ அதை அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறதும், அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று போட்டு அதில் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து குள்ளையாக ஒருத்தர் ஒரு கேரக்டர், அதெல்லாம் புது கேரக்டர். அவருடைய அந்த டயலாக்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கைதட்டல். அந்த மாதிரி கேரக்டர் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராப்பராக செலக்ட் பண்ணி, இப்போ விஜய் சேதுபதியுடைய பிள்ளைகளாக வந்து ஒரு பையனும் பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணு அந்த க்யூட்னஸோடு இல்லாமல் அதுக்கு இருக்கிற அந்த பாசம் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்லேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகட்டும், அந்த பையன் காட்டுகிற வீரமாகட்டும், அந்த பையன் வந்து அந்த வீரத்தை வந்து ஷோகேஸ் பண்ணும்போது வருகிற கைதட்டலாகட்டும், இது எல்லாமே வந்து நிஜமாக ஏதோ நிஜ லைஃப்பில் அவரோட லைஃப்லேயே வந்து பார்த்து எடுத்து அருண்குமார் பண்ண மாதிரி இருந்தது அப்படிங்கிறதான் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து தந்தது. படத்தோட மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு போலீஸாக தெரியும் ஷேவ் பண்ணி மீசெல்லாம் வச்சுருக்காரு. ஒரு கோட்டிங் மேக்கப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிட்டாங்க. சில இடங்களில் தெரில, பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மூஞ்சி மட்டும் வந்து தனியாக தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் வந்து வயலன்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இதெல்லாம் தான் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து நான் நினைக்கிறேன். ஆனால் படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து அதை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த டயலாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா பயங்கர சீரியஸான ஒரு சீன் போயிட்டுருக்கும். சேதுபதி வந்து விஜய் சேதுபதி அட்டி வாங்கிட்டு டப்புன்னு பார்த்து வில்லனை பார்த்து சிரிப்பார், டே அப்படி முறைக்காதரா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த ஒரு காமன் சென்ஸோட அந்த கேரக்டர் விஜய் சேதுபதி அப்படிங்கிறவருக்கு போலீஸ் வேடம் விட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த காமன் சென்ஸை வைத்து டயலாக் எழுதியிருக்கிற அந்த டயலாக் ரைட்டருக்கும் அகைன் டைரக்டர் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இது எல்லாம் வந்து ஒரு என்ஜாயபிள் ரைடாக, சும்மா அவசரமாக வில்லனை மட்டும் பழி வாங்கி பழி தீர்த்து வெளில வராமல் உள்ளே வந்து ஒரு நீரோடை போல் வந்து படம் மோடி கரெக்டாக முடிஞ்சு வெளில வரும்போதும் வந்து நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங்கை தர்றது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். ரம்யா நம்பீசன் ஒரு அழகான ஒரு கேரக்டர், ஒய்ஃப் கேரக்டர். வில்லன் கேரக்டரும் அதே மாதிரி தான் ஓவர் ஹைப்டு இல்லாமல் இருந்தாலும் அந்த வில்லத்தனத்தை காட்டி, அதே மாதிரி வில்லனுடைய அல்லக்கை அப்படிங்கிறவங்க வந்து அவன் பண்ணுகிற காமெடி அப்படிங்கிறத இந்த படம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வர்றப்போ ஒரு போலீஸ்க்கான ஒரு சின்ன மரியாதையும், வில்லன் அப்படிங்கிற எப்பேற்பட்டவனும் வந்து போலீஸ் நினைத்தால் ஒன்றுமில்லை அப்படிங்கிறதும், அந்த விசாரணையில் வந்து நமக்கு போலீஸை பார்த்து பயந்த அந்த உணர்வுகளை அத்தனையும் துடைத்தெறிந்து ஒரு போலீஸ் மேலே ஒரு சின்ன ஒரு நல்ல இமேஜை விட்டு வருகிறது அப்படிங்கிறதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா அவர்கள்
பாடல்களில் வந்து ஜொலிக்கிறார். இருந்தாலும் பின்னணி இசை அப்படிங்கிறது ரொம்ப மாசியாக வர்ற இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மலையாள நெடி இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சம் குறையுது. அது இன்னும் போக போக வந்து கற்றுக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் சேதுபதி அப்படிங்கிறது வந்துங்க பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர். எனக்கு தெரிந்து விஜய் சேதுபதியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டுகிற ஒரு படம் இது. இந்த படம் விஜய் சேதுபதி தவிர்த்து வேறு யார் நடித்திருந்தாலும் இவ்வளோ பெருசாக வந்திருக்காது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து. போங்க, நான் வந்து தரவும் என்ஜாய் பண்ணேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அதே 5க்கு வந்து 3.75 தருவேன். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே கிடையாது. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய ஒரு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.